வாழ்க்கைக்கு தேவையான சரியான ஆலோசனையை, உன் முன்னேற்றத்திற்கு தேவையான சரியான ஆலோசனையை, உன் எதிர்காலத்திற்கு தேவையான சரியான ஆலோசனையை ஆண்டவர் உனக்கு தருவதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். தாவீதை போல முடிவெடு. கர்த்தரை எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லி 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 உலகத்தை முன்பதாக வைக்காதே. கர்த்தரை முன்பதாக வைப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய். நீ அசைக்கப்படுவதில்லை, நீ அசைக்கப்படுவதில்லை. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பான வாழ்த்துக்கள். டெய்லி வித் காட் என்கிற ஃபேமிலி பிளஸிங் ஃபெல்லோஷிப்பிற்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இந்த அதிகாரத்திற்கு அகந்தையின் பரிசு என்கிற தலைப்பை கொடுத்து நாம் தியானிக்க போகிறோம். அகந்தையின் பரிசு என்கிற தலைப்பை தந்திருந்தாலும் இது 2ஆம் அதிகாரத்தின் தலைப்பின் தொடர்ச்சியாகவே 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரம் வரை காணப்படுகிறது. சுத்திகரிக்கப்படுவதால் அடையும் நற்பெயர்கள், இதையும் மனதில் வைத்து கொள்ளுங்கள். 1 முதல் 5 வசனங்களில் அந்த நாளில், அதாவது 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த நாளில் மனிதர்கள் சார்ந்து கொண்டிருக்கும் பொறுப்பு வகிக்கும் தலைவர்களை கர்த்தர் அகற்றுவார். அப்பம் தண்ணீர் இல்லாமற் போகும் என்று இங்கு கூறப்பட்டிருப்பது அப்பொழுது நிலவும் பஞ்சத்தை குறிக்கக்கூடும். ஆனால் இங்கு அப்பமும் தண்ணீரும் தேவையான தலைவர்களையே பெரும்பாலும் குறிப்பதாக தோன்றுகிறது. வாழ்வின் ஒவ்வொரு அம்சத்திலும் திறமையும் முதிர்ச்சியும் பெற்ற தலைவர்கள் இருப்பதில்லை. அது ஒடுக்குதல், அராஜகம், ஆணவம், மரியாதை இல்லாத நிலை, கீழ்ப்படியாமை ஆகியவற்றின் காலமாக இருக்கும். 6 முதல் 8 வசனங்களில் கேட்டுக்கு இனமான இந்த காரியம் தங்களுடைய உறவினருக்குள் ஒருவனுடைய ஆளுகைக்குள் இருக்கட்டும் என்று அவனை அழைக்க முயல்வார்கள். ஆனால் அவனோ அதற்கு இணங்க மாட்டான். ஏனெனில் அவனுடைய வீட்டில் உணவும் உடையும் இருக்காது. இவ்வித பேரிடருக்கு வேறு எவரையும் குறை கூற முடியாது. மக்கள்தாமே அதற்கு காரணம். 9 முதல் 12 வசனங்களில் 9வது வசனத்தில் கடும் வேதனை உண்டாக்கும் 8 விஷயங்களை தீர்க்கதரிசி கூற தொடங்குகிறான். இந்த அதிகாரத்தில் 2ம் 5ஆம் அதிகாரத்தில் 6ம் இடம் பெற்றுள்ளன. முதலாவது, குடிமக்கள் சார்பு உடையோராயும் வெட்கமின்றி திரிபவராகவும் இருப்பது குறித்து அவர்களுக்கு எதிராக வெளிப்படையாக குற்றச்சாட்டுகள் தொடுக்கப்படுகின்றன. 2வது, அவர்களுடைய பொல்லாப்பின் காரணமாக கடிந்து கொள்ளப்படுகிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் நீதிமான்கள் ஆகிய மீதியானவர்களுக்கு ஆசீர்வாதம் வாக்குறுதி தரப்படுகிறது. அவருடைய பாவத்தின் ஒரு விளைவு அவர்கள் அனுபவமில்லாத முதிர்ச்சி பெறாதவர்களாலும் வலுக்குண்டியவர்களாலும் மோசம் போக்குகிறவர்களாலும் நடத்தப்படுவார்கள். அனுபவம் இல்லாத முதிர்ச்சி பெறாதவர்கள் என்று சொல்லப்படுவது பிள்ளைகளை குறிக்கிறது. வலுக்குண்டியவர்களாலும் என்பது பெண்களை குறிக்கிறது. 13 முதல் 15 வசனங்களில் கர்த்தர் தாமே இஸ்ரவேலை விசாரணை கூண்டில் வந்து நிற்கும்படி அழைக்கிறார். குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுகின்றன. வறியவர்களை கொள்ளையடித்து தங்களையே செல்வந்தராக ஆக்கும் பொருட்டு ஆளுகை செய்பவர்களை அவர் முதலாவது குற்றம் சாட்டுகிறார். கை கூலி வாங்குதல், அச்சுறுத்தி பணம் பறித்தல் போன்றவற்றின் மூலமாக அவர்கள் செல்வந்தர் ஆனார்கள் என்பதில் ஐயமில்லை. குற்றவாளிகள் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டு தண்டனை கொடுக்கப்படுகிறது. தொடர்ந்து 16 முதல் 25 வசனங்களில் நாம் கொடுத்த தலைப்பின் விளக்கத்தை காண முடியும். யூதா நாட்டு பெண்கள் அகந்தையோடு இருந்தார்கள். அவர்களுடைய போலியான நடத்தை, விலை உயர்ந்த உடைகள், ஆபரணங்கள் இவை எல்லாவற்றிற்காகவும் அவர்கள் கடுமையாக பழித்துரைக்கப்படுகிறார்கள். விலை உயர்ந்த அலங்கார பொருட்களால் அவருடைய முகங்கள் அழகுபடுத்தப்பட்டிருக்கின்றன. ஆனால் அந்த முகங்களில்
சொறி சிறங்கு நன்கு ஒட்டி கொண்டிருக்கிறது. அவளுடைய உடல்களில் இருந்து எல்லா பகட்டு ஆடை அணிகலன்களும் உரிந்து போடப்படும். அவர்கள் நாகரீக தோற்றமுடைய பெண்களாக அல்ல, சேற்றில் விழுந்து வெளியே இழுத்து வரப்பட்ட அகதிகள் போல் இருக்கிறார்கள். உடலில் இருந்து துர்நாற்றம் வீசுகிறது. கயிர்களால் கட்டப்பட்டிருக்கிறார்கள். அவளுடைய தலைகள் மொட்டையடிக்கப்பட்டுள்ளன. கரடு முரடான துணியையே அணிந்திருக்கிறார்கள். இவை யாவும் அவர்களுடைய அடையாளங்கள். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து தருவாராக. ஜெபிக்கலாமா? தகப்பனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏசாயா 2ஆம் அதிகாரத்திற்காக உம்மை துதிக்கிறோம். இந்த அதிகாரத்திலிருந்து நீர் கற்றுத்தந்த நல்ல காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அகந்தையின் பரிசு என்கிற காரியத்தை கொண்டு நாங்கள் விளங்கி கொண்டும் இந்த அகந்தை எங்களுடைய வாழ்க்கையில் இல்லாதபடி எங்களை பாதுகாத்து கொள்ள எங்களுக்கு உதவி புரியும். உம்முடைய இரத்தத்தினால் கழுவும். இந்த நாளின் நன்மைகளினால் எங்கள் குடும்பத்தை நடத்தி அருளும், போஷித்து அருளும். உம்முடைய கிருபையால் சூழ்ந்து கொள்ளும். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.